ஸ்பிரிட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம உயிரோடு இருக்கோம், நம்ம உடலோடு இருக்கோம், நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குது, அதாவது சொல். நம்ம இறந்தோடனே நம்ம உடல் செயல் இல்லாமல் போயிடுது. ஆத்மா இறை பாதையை நோக்கி சென்றது, சிவபாதத்தை நோக்கி போயிடுது. இந்த ஸ்பிரிட்னா என்ன? இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறப்ப நீங்கள் ஒரு 10 வீடு கட்டுறீங்க. நீங்கள் இறந்தோன்னே அந்த வீடு இருக்கா இல்லையா? நீங்கள் உயிரோடு இருக்கிறப்ப ஒரு 10 மரம் நட்டுக்கிறீங்க. நீங்கள் இறந்தோன்னே அந்த மரங்கள்லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த ஸ்பிரிட். நீங்கள் உயிரோடு இருக்கிறப்ப நீங்கள் செய்கிற பாவம் புண்ணியம் அந்த ஸ்பிரிட்டை க்ரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் இறந்தோன்னே உங்கள் உடலை புதைச்சிருவாங்க, எரிச்சிருவாங்க. உங்களோட ஆத்மா, அதாவது சோல், எங்கே போய் சேரணுமோ புண்ணிய கர்மாவோ பாவ கர்மாவோ பார்த்து அங்கே போய் சேரும். ஆனால் ஸ்பிரிட்டு பூமியிலே இருக்கும். அது எத்தனையோ வருஷமாக நீங்கள் செஞ்ச பாவத்தை அதுக்கு தண்டனையாவாக இருந்தாலும் சரி, புண்ணியமாகவா இருந்தாலும் சரி, இங்கே இருக்குங்களா அந்த ஸ்பிரிட்ஸ். இப்போ நம்மளை சுற்றி அந்த நிறையா ஸ்பிரிட்ஸ் இருக்குது, நம்ம கண்ணுக்கே தெரியாது. இப்போ புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா கோயிலில் அருள் அழைக்கிறாங்களே, அவங்களுக்கு போயிட்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்க. கெட்டது பண்ணியிருந்தால் அந்த ஸ்பிரிட் தனிமையாக சுற்றிக்கிட்டு இருக்குமா.